ஆனால் நான் எப்பொழுதும் ஷலோம் என்று சொல்வது. ஏன்னா ஷலோம் என்ற வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு அதிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 8வது நாள் பூட்டப்பட்ட அந்த மேலறையில் சீடரிடத்தில் முதலாவதாக அவர் சொன்ன வார்த்தையானது ஷலோம். மனுக்குலம் பாவத்தில் விழுந்து, ஏதேனின் தோட்டத்தில் பாவத்தில் விழுந்த பிறகு அவர்கள் இந்த ஷலோமை இழந்து போனார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய கர்த்தர் மரித்து உயிர்த்தெழுந்து 8வது நாள் அந்த மேலறையில் வந்து அவர் சொன்ன முதல் வார்த்தையானது ஷலோம். அது யாருக்கு சொல்கிறார் ஷலோம்? அவருடைய சீடர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறார். அப்போ ஷலோம் என்ற வார்த்தை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை, நீங்கள் சீடராக இருக்க வேண்டும். There are 3 categories of Christians. Either you're a believer, follower or a disciple. ஆமென். ஒன்று நீங்கள் விசுவாசி, இல்லைன்னா அவரை பின்பற்றி போகிறவர்கள், இல்லாவிட்டால் அதோடு மேற்கொண்டு நாம் நடக்கும்போது தான் சீடராக மாறுகிறோம். So when you begin to believe in him, you follow him. After you follow him, then you come to a stage of being what we call a disciple to Jesus. ஆகவே நிறைய கிறிஸ்தவங்க அந்த முதல் படியிலேயே உட்காந்துடுறாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஏறி 2வது படியில் உட்காந்துடுறாங்க. ஆனால் சீஷத்துவம் வரும்போது மட்டும்தான் அந்த ஷலோம் கிடைக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை ஷலோம் என்பது எபிரிய பாஷையில் 4 பொருள் உண்டு. இன் ஹீப்ரூஸ் இட் மீன்ஸ் 4 things. ஷலோம் என்று சொன்னால் சில நேரத்தில் நான் கேட்பேன், ஷலோம் அண்ட் அஸ்ஸலாம் அலைக்கும் அதே த சேம்? Because they say assalamu alaikum is the Arabic version of shalom. Shalom alaikum என்றால் சமாதானம் உன்மேல் இருக்க கடவுது. May the peace be on you. It cannot enter you, it can be only on top of you. But shalom means 4 things. 4 காரியம். முதலாவதாக ஷலோம் என்ற வார்த்தை தேவனிடத்தில் சமாதானம். ஆமென். அப்போ மனுஷன் தேவனிடத்தில் எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால கழுவி மீட்கப்பட்டு அவருடைய ஆவினாலே நிரப்பப்பட்ட மனுஷனுக்கு மட்டும்தான் தேவனிடத்தில் சமாதானம். Amen. So without the blood of Jesus you can't get peace with God. There's no reconciliation between man and God. அப்படின்னா முதலாவதாக ஆண்டவரிடத்தில் சமாதானம். 2வது தனக்குள்ளாக சமாதானம். நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க, ஆனால் சமாதானம் உள்ளத்தில் கிடையாதுங்க. ஆனால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, என்னென்னமெல்லாம் பண்ணுறோம், ஆனால் உள்ளுக்கு சமாதானம் கிடையாது. ஷலோம் என்று சொன்னான்னா அந்த 2வது உள்ளுக்கு இருக்கணும். அப்படி என்றால் தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அதனால் பவுல் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு உங்கள் தூடிய ஜெபத்தோடு உங்கள் விண்ணப்பங்களை ஏறிடுங்கள், அப்பொழுது புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காற்றுக்கொள்ளும். The peace of God that transcends all human understanding will guard your heart and your mind in Christ Jesus. இது 2வது ஷலோம். அல்லேலூயா. 3வது ஷலோம் என்பது உன் அயலானோடு இருக்கிற சமாதானம். ஆமென். That means peace with your neighbors. அப்போ அந்த அயலான் யாருங்க? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா? இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் மனைவி, உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் உற்றார் உறவினர்கள், இவர்கள் தான் முதல் அயலான்கள். Amen. The first neighbor is your husband, wife, children or your family. These are your first neighbors. அவர்களிடத்தில் சமாதானம் இருக்கணும். அவங்க கிட்ட சண்டை போட்டு வந்து நீங்கள் ராபோஜனம் வாங்கினீங்கன்னா இருக்கிற வியாதி கூட போகாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறோம், ஐயா கசப்பு இருக்கு, இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இன்னும் உட்காந்துக்கிட்டு இன்னும் ராபோஜனைக்கு பாருங்கள், ராபோஜன ஆராதனையில் நிறைஞ்சிருவாங்க. அல்லேலூயா. அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது பிரியமானவர்களே. அப்போ அயலானோடு கூட சமாதானம். 4வது ஷலோம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, ஆண்டவர் உண்டாக்குன எல்லா சிருஷ்டிப்போடு கூட சமாதானம். யூ ஹேவ் பீஸ் வித் ஆல் பீயிங்ஸ். அல்லேலூயா. ஆகவேதான் அந்த ஷலோமை இந்த நாளில் இயேசு நாமத்தில் உங்களிடத்தில் கொண்டாந்து ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாலை வேளையில் கூட ஐயா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அவர் கொஞ்சம் மறந்துட்டார். எப்பயா வந்துங்க கடைசியா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நானே மறந்து போயிட்டேன் பங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் ஐயா பார்த்து சொன்னார், ஐயா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆமென். கொஞ்சம் பாட்டு கர்த்தருடைய வசனத்தை அந்த இசைக்கருதியில் வாசித்து நல்லா பாடினார் பாருங்களா. அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் போவாங்களான்னு பார்த்தேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, தேசங்களுக்கு போனால் எல்லாம் தமிழ் பேச மாட்டாங்கல்ல, ஆங்கிலமோ மலாய் பாஷையும் பேசுறதுனால இந்த தமிழ் பாட்டு ஆராதனை வரும்போது என்ன ஒரு சுவையாக இருக்கு பாருங்க.
கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். Thank you. God bless you. இந்த நாளில் கூட உங்களோடு கூட கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் முக்கால்வாசி சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்கணும், வியாதியிலேருந்து பலவீனத்தில் என்ன சுகப்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த கர்த்தருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது சகல ஆசீர்வாதங்களும் நம்ம தேடி வருமா. Hallelujah. It's when you obey God's word, God's promises of all healing and blessing will come upon you. அப்படின்னா அதை நம்ம தேடி போறது கிடையாது, அதை நம்ம தேடி வரணும். Hallelujah. அப்ப நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அப்பா நம்ம கொடுப்பார். ஆமென். அதனால தான் சென்ட் ஜேம்ஸ்ல அந்த காலத்துல நான் வந்திருக்கும் போது, வேதநாயகம் சாஸ்திரியார் வந்திருக்கும் போது தான் முதல் தரமாக சென்ட் ஜேம்ஸ் வரேன். Hallelujah. அப்போ ரெவரண்ட் அலெக்சாண்டர் இருந்தார்ல, அவர் கூப்பிடுவார் என்ன, ஐயா வாங்க ஐயா வந்திருக்காருன்னு. அப்போ நான் தான் உங்களுக்கெல்லாம் அந்த அவர் பிரசங்கம் பண்ண சீடியை நான் தான் டேப் பண்ணி கொடுத்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னோட ரெக்கார்டர் வச்சு ராத்திரியும் பகலும் 2 இதை வச்சு அவர் செஞ்சு கொடுத்தார். ஒரு 20-25 காப்பியும். Hallelujah. ஆனால் அப்போ வந்தப்போ நான் பார்த்த காரியம் என்னன்னா, இந்த சென்ட் ஜேம்ஸ் சர்ச்சில் நிறைய நம்முடைய முதிய வயதுள்ளவர்கள் இருந்தாங்க. They were very elderly people. Amen. Golden age. Hallelujah. ஆனால் இன்னைக்கு பார்க்குற கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். போயிட்டாங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமென். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானம் பண்ணபடியாக நாம் பிரயாசப்படுகிறோம். இந்த நாளில் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நாம் இடத்துல பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரசங்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். The book of Ecclesiastes chapter 2 and verse 26. என்ன பண்ணுங்க, அந்த அம்மா இப்பொழுது கான்ட்ராக்ட் வாங்குவாங்க, நீங்க வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு எனக்கு நல்லா தெரியும். அல்லது சரி வாசிங்க. ஏன்னா சென்ட் ஜேம்ஸ்ல இருக்க ஒரு விசேஷம் என்னன்னா, போட்டி போட்டு வசனத்தை வாசிப்பாங்க. சில சபைக்கு போனோம்னா வாசிக்கிறவங்களே கிடையாது. அல்லது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். வாசிங்க. தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இங்க வசனத்துல ஆர்மியான இந்த பிரசங்கி புத்தகத்தை எழுதுனா இந்த தேவ மனுஷன் மனுக்குலத்தை 2ஆக பிரித்து வைக்கிறான். Hallelujah. He divides men into 2 groups. முதல் கூட்ட ஜனங்கள் யாரு? இந்த ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற மனிதன். Hallelujah. அவன் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு சுகத்தை கொடுக்கணும், பிரியத்தை கொடுக்கணும், அவருடைய பார்வையில நான் நல்லவனாய் இருக்கணும் சொல்லி ஆசைப்படுகிற முதல் கூட்ட ஜனம். 2வது கூட்ட ஜனம் என்னன்னா, அவன் வாழ்க்கை நல்லதா தேடணும் சொல்லி இரவும் பகலும் உழைச்சு அவன் நல்லதை தேடுகிற மனுஷன். Hallelujah. இன்னைக்கு நிறைய நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2வது கூட்டத்தில் இருக்கிற ஜனங்க தான் இருக்கிறாங்க. Hallelujah. அவன் என்ன பண்றான், காலையில இருந்து மாலை வரைக்கும் உழைக்கிறான். Hallelujah. அதனால தான் பாருங்க, இந்த மாதிரி கூட்டம் வச்சோம்னா நிறைய பேர் வர முடியாது இன் டைம். காரணம்னா வேலை. ஆமாடா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்க சர்ச்சுக்கு வரோம்யா, மற்ற நாள்ல எங்களுக்கு வேலை. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி என்றால் இந்த எகிப்திய தேசத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை என்னன்னா, அவன் காலையில இருந்து மாலை வரைக்கும் வேலை தான். சாயங்காலம் வருவான், குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவான். Hallelujah. அதான் எகிப்திய தேசத்துல இருந்தவர்கள். அப்படி என்றால் அடிமைத்துவ தன்மைக்குள்ளாக வாழ்களுடைய தன்மைகள் என்ன? அவர்கள் இரவும் பகலும் உழைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Hallelujah. சில பேர் சொல்றாங்க, உழைக்காட்டி எப்படியா வர ஆசீர்வாதம்? Hallelujah. சரிங்களா? உழைக்காட்டி யாரையா கொடுப்பா? இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் தான் பண்ணாரு. இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமையா வாழ்ந்தாங்க. இரவும் பகலும் உழைச்சு ஒரு சந்ததிக்கு அடுத்த சந்ததி சொல்லி 4 சந்ததி அந்த அடிமை தன்மையில வாழ்ந்தவர்கள். அவருக்கு வாழ்க்கையெல்லாம் என்ன தெரியும்? காலை ஏற்றோன்னா வேலை. ஏன்னா வேலை இல்லைன்னா சாப்பாடு காடு தங்கி இருக்கிற இடம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது.
அவங்களுக்கு வாழ்க்கை. அப்படின்னா அவங்களுடைய எண்ணத்துல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் என்ன? நம்ம உழைச்சா மட்டும்தான் ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அவன் உழைச்சாதானே கொடுப்பாரு. இதை கற்றுக் கொடுக்கறதா கர்த்தர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அடிமைத்தன்மையில கொண்டாந்து இஸ்ரவேல் இந்த ஜனங்களை வனாந்தரத்துல 40 வருஷம் கொடுத்தார். இந்த 40 வருஷம் அவங்க வேலை என்ன தெரியுமாயா? உழைப்பே கிடையாது. காலை பசியார, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி உணவு. ஹல்லேலூயா. ஐயா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க எத்தனை வருஷமா வேலை செய்யுங்க? 40 வருஷமா வேலை செய்யுங்களா? 40 வருஷம் ஆயிடுச்சா வேலைக்கு போய்? வேலை செஞ்சு 40 வருஷம் ஆச்சு. ஓடா தேஞ்சு போயிட்டு போங்க. ஹல்லேலூயா. 40 வருஷம் ஐயா வேலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். சில பேர் சொன்னாங்க ரிட்டையர்ட் ஏஜ் எப்போ வரும் தெரியலன்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. நான் இப்பதான் ரீடையர் பண்ணியிருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? ரீடையர். You know the tire when the retired? Hallelujah. I just got retired. Hallelujah. பழச புதுசாக்கி கர்த்தர் பழச புதுசாக்குறவரு. ஆமென். நமக்கு ரிட்டையர் எல்லாம் கிடையாதுங்க. அதனால தான் நான் சொல்றேன், சர்ச்சில் எல்லாம் 65 வயசுல போதுகிறவங்களாம் ரிட்டையர் கிடையாதுங்க. சாகிறதுக்கு ஒரு தடவை ஊழிகாரன் சாகிறதுக்கு ஊழிகாரன். ஹல்லேலூயா. நோ ரிட்டையர்மெண்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து முதிர் வயதிலே அவங்க கனி சொல்லுங்கம்மா. எங்கேயும் விட்டுட்டீங்களா? அவர்கள் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாய் இருந்து கனி தருவார்கள். முதிர் வயதில் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்களாம். ஹல்லேலூயா. In their old age they shall be fresh and flourishing. கவனிங்க, நிறைய நம்முடைய கான்செப்ட் என்ன? வயசாச்சுன்னா இப்படிதான் இருக்கும். இங்க குடையா, அங்க குடையா, இங்க வலிக்கும், அங்க வலிக்கும். அதனால அந்த அந்த வியாதியே நம்ம எதிர்பார்த்து கொண்டு நாம் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் முதிர் வயதிலே புஷ்டியும் பசுமையுமா இருந்து அவர்கள் கனி தருவார்களாம். அப்படின்னா அந்த முதிர் வயதுல கூட பிள்ளைகளை நம்பி வாழ மாட்டாங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகள் பெருசான பிறகு நான் வயசான பிறகு நீ என்ன கவனிச்சுக்கோ. The Indian community is a community that takes advantage of the children to take care of them. That's how we have been trained. அது தாயா நம்முடைய பக்கம் என்ன? நம்ம ஏன் பிள்ளைகளை பத்தி வச்சிருக்கோம்? வயசான காலத்துல நம்மளை கவனிக்கோங்க. ஆனா என் வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை கவனிக்கிறவர். முதிர் வயதிலும் அவர்கள் புஷ்டியும் பசுமையா இருந்து அவர்கள் கனி தருவார்களாம். அப்படின்னா இந்த எண்ணங்களை மாற்றுகிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்முடைய பழைய பஞ்சாங்கத்துல வாழ்கிற வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்குத சிக்கனமா காத்துக்கணும். என்னங்க பாட்டுக்காரன் படிக்கிறீங்களா? உழைச்ச பணத்தை உங்க அம்மா கையில சிக்கனமா கொடுன்னு சொல்றாங்களே, 2 ஆட்டை வாங்கி போடணும்னு சொல்றாங்களே. தெரியாது உங்களுக்கு இந்த பாட்டை? இந்த விளையாட்டுல ஒரு பாட்டு போடுவாங்க. என்னையா? உழைச்ச பணத்தை சிக்கனமா வாங்கி 2 ஆட்டை வாங்கி போடணும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம எல்லாம் அப்படிதான் சிக்கனம் தாங்க, சிக்கனம். அதனால சபையில காணிக்க கொடுக்கணும் கூட சிக்கனம் தான். ஊழியத்துக்கு கனி கொடுக்கணும் கூட சிக்கனம். பயங்கர கஞ்ச பிசினரியாம இருக்கும் இந்த சிக்கனம் சிக்கனம் சொல்லி. ஹல்லேலூயா. பயங்கர நரிகளை மாதிரி பச்சை பசிதான். ஆண்டவர் கொடுக்கணும்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ஐயா இவங்க பேர் போடணும், கொடுத்தா பேர் போட்டாதான் நான் கொடுப்பேன். அல்லது பார்க்கணும், இந்த சீட்ல எல்லாம் பேர் நிற்கும். அல்லது செத்து போனவங்க கூட பேசுவாங்க சபையில. ஆமாம். காரணம் என்ன? அதை கொடுத்தா தான் என்ன அர்த்தம்? எனக்கு பேர் இருக்கணும். ஆனா பேர் இல்லாம கொடுக்குறோமா நம்ம? அதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் உங்க சந்ததிக்குள்ளாக வந்து சேரும். When you give your right hand, your left hand should not see. இப்படி கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றார், நான் பார்க்கிறேன்ப்பா, அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய சந்ததியிலே வந்து சேரும்படியா நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் 2 கூட்டத்தை நான் பார்க்கிறோம். ஒரு கூட்டம் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். 2வது கூட்டம் என்ன சொல்லுது? நான் உழைத்து உழைத்து நானே அந்தஸ்தை தேடிக்கொண்டு மனுஷனுடைய பார்வையிலே பிரியமுள்ளவனாய் இருக்கிறேன். இப்போ நான் கூட்டத்தின் முடிவில் நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்க தீர்மானிக்கணும். Hallelujah. What kind of life do you want to live? Life pleasing to God, that God will be pleased
by seeing you. உன்னை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறாரா? நீ கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் மகிழ்ந்து உன் இடத்துல வராரா? ஹல்லேலூயா. என்ன வேதம் சொல்லுது பாத்தீங்களா? ஆரம்பத்துல வாசிங்க அந்த வசனம் மறுபடியும் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறாருங்க? எதுக்குமா ஞானம்? ஞானம் என்ன துட்டு கொடுக்குமா? What's the point of having wisdom? Does wisdom give you money? Can you make money out of wisdom? People go to colleges today. இப்ப பாருங்க, டாக்டர் படிக்க வச்சாங்கன்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. எதுக்கு? டாக்டர் ஆகணும்னு படிக்க வைக்கிறாங்க. எதுக்காக படிக்க வைக்கிறாங்க? அவன் போனா சம்பாதிக்கிறதுக்காக தான் படிக்க வைக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் திருட்டு கூட்டமா மாறிடுச்சு. Most of the hospitals have become a dignified robbers. Hallelujah. You know why? Because they rob the money out of the people's life just to give them service. Man has become so mean and they become so greedy. Hallelujah. It's not for service. You pay, I give you service. You no pay, no service. Amen. அப்படிதான் நடக்குது இல்லைங்க? ஆமென். பாருங்க, எங்க பாருங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, ஒருத்தருக்கு இப்போ ரிட்டையர் பண்ணி 3 மாசம் தான். ரிட்டையர் பண்ணி 3 மாசம்னோடனே ஒரு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கொண்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து பில்லு வருது 75,000 வெள்ளி. அவர் எடுத்த கிராஜுவேட்டி 1,40,000 வெள்ளி. 150,000 எடுத்துட்டு 75,000. அவர் வாழ்ந்த வாழ்க்கை 35 வருஷம் வேலை செஞ்சு 150,000 சம்பாதிச்சாரு கிராஜுவேட்டி. அதாவது அந்த 150,000 ஒரே ஒரு வாரத்துல டாக்டர் மாருங்க இந்த ஹாஸ்பிட்டல் திருட்டாங்க. 75,000. அந்த மனுஷன் அழுவுறாரு, நான் சாகிறது நல்லதுமா, ஏன்னா இந்த காசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? நான் நினைச்சா இதை வச்சுக்கிட்டு என் பிள்ளைகளை என்னை காத்துக்கொள்வாங்க, என்னை காப்பாற்ற, நான் பிள்ளைங்களை நம்பி வாழாதபடிக்கு நான் சொந்தமா வாழலாம்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். போச்சியா காசு. ஹலோ, the reality of life. So யாரை நம்பி நீங்க வாங்குங்க? பாட்டுக்காரன் பாடினா யாரை நம்பி? தெரியாத பாட்டு இல்லையா? ஐயா சிரிக்கிறாரு. யாரை நம்பி நான் பிறந்தேன்? நீங்க யாரை நம்பி வாழ்றீங்க? பிறந்தது இருக்கட்டும், யாரை நம்பி நீங்க வாழ்றீங்க? நீங்க உண்மையாகவே கர்த்தரை நம்பி வாழ்றீங்களா? ஆண்டவரே என் ஜீவனாகிய கர்த்தர் எனக்கு ஜீவனானவர் சொல்லி வாழ்றோமா? இல்ல அதே நேரத்துல ஆண்டவரையும் தொட்டுக்கிறோம், உலகத்தையும் தொட்டுக்கிறோமா? ஆண்டவரையும் தொட்டுக்கிறோம், இந்த உலக ஞானத்தையும் தொட்டுக்கிறோமா? கட்சிக்க பிரியமானவர்களே, அதனால இங்க சொல்றாரு, ஆண்டவர் முதலாவதாக மனுஷனுக்கு என்ன கொடுக்கிறாராம்? ஞானத்தை கொடுக்கிறாராம். ஐயா, இந்த சத்தியத்தை எழுதினவர் யார் தெரியுமா உங்களுக்கு? என்னங்க? சாலமன் யார் தெரியுமா உங்களுக்கு? என்னங்க? கரெக்ட். இந்த மனுஷனோட வார்த்தை நீங்க கேட்பீங்களா? ஏன்னா வேதம் சொல்லுது, இந்த மனுஷனுக்கு எத்தனை மனைவி இருந்தா? என்னங்க? அப்படி கூட இருக்குது. 700 மனைவிகளும் 300 வைப்பாட்டிகளும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷன் பாத்தீங்களா? நம்ம ஒரு மனைவி வச்சுக்கிட்டு மண்டையெல்லாம் பொழந்து போகுது போங்க. அல்லேலூயா. ஒரு மனைவிய பிரியப்படுத்துறது நம்மளோட வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, 1000 மனைவிய வச்சிருக்கான்னா இந்த மனுஷன் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா? சொல்லுங்க. Do you want to hear the word written by a man who is called the adulterer of the first degree? ஏன் அந்த மனுஷனுடைய எழுத்த இங்க ஆவியானவர் வேதாகமத்தில் வைத்திருக்கிறாரு? ஐயா, இப்படிப்பட்ட மனுஷன் ஞானமா போதித்தா அந்த போதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? Can I accept such teaching from a man of this character? Hallelujah. நீங்க என்ன பார்த்தா இங்க எப்படிங்க? ஆமா, ஏன்னா அந்த வசனத்தை வாசிக்கணும், முத பின்முறையை பார்க்கணும். யாரு எழுதியிருக்கா, எந்த நிலைமையில எழுதியிருக்காங்க. அப்ப சாலமன் என்ன எழுதியிருக்காரு? இப்ப ஆண்டவர் அவருடைய பிரியமான அவருக்கு பிரியமா நடக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாராம். அப்ப நான் கேட்கிறேன், 1000 மனைவி பெற்ற இந்த மனுஷனுக்கு ஞானம் இருந்துச்சா? ஐயா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சாலமன் பொல்லாத ஒரு பொருள், என்னது பொம்பளை பொறுக்கின்னு வாங்கல,
அந்த மாதிரி ஆள் போல தெரியுது. இல்லைங்க, அவன் எல்லாமே ஞானத்தை கண்டுபிடிக்கும்படியாய் செய்கிறவன். வாசிச்சு பாருங்க, அதே பிரசங்கின் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அவருடைய தன்மையை குறித்து சொல்கிறார். இந்த புக் ஆஃப் எக்லெசியாஸ்டிஸ் chapter 7 and verse 28. எதுக்காக அவர் 1000 ஸ்திரியை அவர் திருமணம் பண்ணாராம்? வாசிங்க. அதை நான் கண்டுபிடிக்க முடியல. 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும். அவன் ஏன் பொண்டாட்டி 1000 பொண்டாட்டி தேடினானா? 1000 பொண்ணை தெரிந்து கொண்டானா? இந்த 1000 பெண்களிலும் ஒரு மனைவியை நான் காண முடியல சொல்றான். So why did he have 1000 wives? Because his wisdom is he wanted to search who is the real, or how do I find the real woman to become my wife? Hello? Amen? அப்ப அவர் எதுக்காக இதை செய்தார்னா, அவர் ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது. இதுல இருக்கிற ஞானம் என்னப்பா? சரி, ஞானம் நமக்கு சோறு போடுமா? ஞானம் நமக்கு சோறு போடுமா? ஐயா, ஆண்டவர் முதலாவது ஞானத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. யாருக்கு? அவருக்கு பிரியமானவர்களுக்கு. பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய பார்வையிலே பிரியமாய் இருக்கிற மனுஷன் யாருன்னா, அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாமே கர்த்தர் கேட்பான். ஆமென். யாரா வேதம் சொல்லுது. அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லும்போது, யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 John 3:22. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறாங்க? அவருக்கு முன்பதாக பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? You must please God in the conduct of your life. அல்லேலூயா. அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீ வாழும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரா? 2 காரியத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அவரோட வசனமா, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு சரி அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொண்டது இதுவோ அதை அவரே பெற்றுக்கொள்ளும். Amen. How do you know? How can you be assured that whatever you pray God the Father will hear you? 2 காரியங்கள் மட்டும். அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நீ வாழ்கிற வாழ்க்கை அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 காரியத்தை செய்கிற மனுஷன் யாரு? அவன் ஜெபிக்கும் போது பரலோகம் திறக்குமா? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்ப சாப்பிட்டு தானே வந்தீங்க, சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? தானே பார்த்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிச்சுக்க பிரியமானவர்களே. So how do you know God will hear you? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் எப்பொழுதும் சத்தத்தை கேட்கிறான். அவருக்கு பிரியமாய் நீ நடக்கும் போது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டாரு. பிரியமானவர்களே, கூப்பிட்டு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமிடத்துல பேசினார். ஹல்லேலூயா. 12வது அதிகாரத்துல பேசும்போது ஆபிரகாமுக்கு 75 வயசு. இந்த 75 வயசுல கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மனுஷன் எல்லாவற்றையும் விட்டுட்டு வரான். இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் இடத்துல பேசினார, நீங்க என்ன விட்டுருங்க ஆண்டவருக்கு? What have you sacrificed in your life for Jesus? Hallelujah. Amen. ஒரே ஒரு சப்போர்ட்டர் தான் இருக்காங்க எனக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சின்ன குழந்தைன்னா பார்த்தோம். பிரியமானவர்களே, எண்ணத்தை கர்த்தருக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துக்குள்ளாக வாழும்போது எண்ணத்தை நீங்க அர்ப்பணம் செய்திருங்க. What have you sacrificed in your life after accepting Christ? ஏன்னா கிறிஸ்துவ ஜீவத்தின் அடிப்படையே என்னங்க? sacrifice தான். நாம் வாழ்ற வாழ்க்கை நமக்காக வாழ்கிறவர் அல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்குள்ளாக வந்துட்டு நம்மளுடைய கோட்டையை நம்ம கட்டுறோம் தவிர நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும், நம்முடைய சபையை உண்டாக்கணும், நமக்குள்ள நான் 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 தான் ஓடிக்கிட்டே தவிர வெளியே நம்ம பார்க்க முடியல. காரணம் என்ன? காரணம் என்ன பிரியமானவர்களே? சரியான ரட்சிப்பு நமக்குள்ளாக நம்ம வரல. ஹல்லேலூயா. சரியான ரட்சிப்புக்குள்ளாக வரல. ஏன்னா நம்ம அந்த சீஷத்துவத்துக்குள்ளாக வரல. ஏன்னா சீஷத்துவத்துக்குள்ளாக வரணும்னா 3 காரியங்கள் செய்யணும். அதனால கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, ஆபிரகாமே எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா,
ஐயா வேதம் சொல்லுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல அங்கதான் முதல் முறையா ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். Is that the first time God speak to Abraham? வாசிங்களா சத்தமா 12ஆம் அதிகாரம் நோக்கி தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு போ. அல்லேலூயா. அதுதான் முதல் தரம் கர்த்தர் பேசுறாரு. ஐயா ஐயா நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு முதல் தரம் கர்த்தர் பேசினாரா, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கர்த்தர் பேசினாரா? அல்லேலூயா. அம்மா சொல்றாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு. Does God speak to you before you became before you accepted him or after you accepted him? நம்ம before அதனால அவன் பேர் ஆபிரகாம் ஆச்சு. He was not yet a believer. Hallelujah. அவன் பேர் ஆபிரகாம் அல்ல. எப்பொழுது கர்த்தர் பேரை மாத்த சொல்றாரு, எப்பொழுது அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் பேரை மாத்துறாரு. அப்படினா every man will hear the voice of God before he ever gave his life to God. He will listen. கர்த்தர் பேசுறார். Hallelujah. He called him out when he was still Abraham. இல்ல சொல்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ஆமென். கொஞ்சம் கவுன்ஸ் பாருங்க. நீங்க உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னாக்க நீங்க வருவீங்களா? ஆபிரகாம் வாழ்ந்த மெசொப்பொத்தேமியா ஆகிய அந்த ஆராம் என்று சொல்ற இடத்துல அவன் வாழ்ந்த வீடு அந்த நாட்கள்ல அநாகரிகமான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல இப்ப சமீபத்தில் ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அவன் வீட்டுல பைப் தண்ணி கூட இருந்துச்சாங்க. He left civilization and go into a wilderness where he doesn't know what's going to happen next. என்னங்க ஆண்டவர் கூப்பிடுறானே எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க அடுத்து போறான்னு கூட தெரியாது. அதான் விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை. அவர் சொன்னா செய்வாரு, அவர் சொன்னா நிச்சயமா முடிப்பார். அந்த ஒரு வார்த்தை தான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன 4 வருஷமா கூப்பிட்டாரு, நான் வரல. 4 வருஷம் யா. நான் சொன்ன ஆண்டவரே வேண்டாம், இந்த ஊழியெல்லாம் வேண்டாம் நமக்கு, ஏன்னா ஊழியக்காரன் படுகிற பாடு போதும், சாமி என்னை விட்டுருங்க. ஹல்லேலூயா. இந்த சபை ஜனங்க அந்த என்னது காஜாங்க போனா சாத்தை ஒரு தான் சொல்றான். போதுகர் மார்ல ஒவ்வொரு நாளும் சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். சபை ஜனங்க ஆண்டவரே என்னை விட்டுருங்க, எனக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டேன். 4 வருஷம் ஏன் வேண்டான்னு கடைசியில இது வரைக்கும் வந்துருச்சு. அப்பதான் ஒரு நாள் 3 மணிக்கு காலை சொல்றேன், அப்பா நான் ஏன் இப்படி வாழ்றேன், ஏன் அப்படி இருக்கேன்? அப்பதான் சொன்னாரு, மகனே இப்போ நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வரியா? இப்போ நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வரியா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால இதே கேர்ல மெர்சிடிஸ் பென்ஸ் ஓட்டினவன். 23 வயசுல I drove my own first Mercedes. அவன் 24வது வயசுல மெர்சிடிஸ் and Alfa Romeo. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கத்த கொடுத்தாரு. இப்ப சொன்னாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வரியா? ஐயா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா? இந்த வசதியை விட்டுட்டு வரணுமா? அதனாலதான் காணிக்கை கொடுக்கும் போது கச்சை பண்ணது கொடுத்துருவோம். ஏன்னா எதிர்காலம் எனக்கு வேணும்னு சொல்லிதான் ஆண்டு கொஞ்சம் குடிச்சிட்டு மேல மீதி எனக்கு வச்சுட்டு இருக்கோம். Hallelujah. If you are not brave to make a decision with God, you cannot see God's braveness in your life. Hallelujah. ஆண்டவர் சொல்ற விட்டுட்டு வாப்பானே. சரி வந்தா. எப்படி வந்தாங்க? முதல் தரம் கர்த்தர் பேசினாரு சொற்பனத்துல. அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியமே நடக்குது. வருஷமா அது நடந்துகிட்டே இருக்கு. நடக்க அந்த சத்தம் கேட்டோன்னா அவனுக்கு என்னக்குள்ளாக வருதுன்னா இந்த சத்தம் உண்மையான ஒரு சத்தம். அவர் சொன்னாக்க நிச்சயமா நடக்கும். Amen. He did not just live like that and come back, because over the years he heard the voice. அந்த சத்தம் அவனுக்குள்ள வந்துட்டே இருக்கு, அந்த வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கு. அவர் சொன்னதெல்லாம் நடக்குது, அவர் காண்பிக்கிறதெல்லாம் நடக்குது, அவர் உச்சரிக்கிற எல்லா சத்தமும் நிச்சயமா நடக்குது. அதனால தான் இப்ப என்ன சொல்றாரு, நான் அந்த நாமத்திலே விசுவாசிக்கிறேன். அந்த நாமத்திலே அவன் விசுவாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வா. Hallelujah. When you fully trust the voice, the word of God you live in, when you fully trust in the word that God has given in your life, you will listen to God and say, I will do anything for you now. Amen. யோசிங்க 12வது அதிகாரம். ஆனா 12வது அதிகாரத்துல வந்த பிறகு இப்போ அடுத்த கர்த்தர் எப்ப பேசுறாரு அவனுக்கு? அவன் சொன்ன ஆண்டவர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சா? இல்லையே. என்ன பண்ணாரு? 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல 2வது முறை ஆபிரகாம் இடத்துல பேசுறார். ஆமென்.
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஜெனசிஸ் 15. எமங்க சொல்லுமா? உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஆமென். நமக்கு பயம் வருதா இல்லையா? ஹலோ, பயம் வருமாமா? என்னம்மா வரக்கூடாதா? என்ன வருமா? வரோம் 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 வர மாதிரி வந்துடும். அல்லது பயம் இருக்குதா? Do you have fear in your life? Is there any fear in your life? யோசிச்சுங்க. ஆரம்பத்தில் கர்த்தர் பேசினாரு. இப்போ ஆண்டவர் அவன் இடத்துல பேச முடியல. இப்போ தரிசனமா பேசுறாரு. ஏன் பேச முடியலன்னா முகமுகமா அவனுக்குள்ள பயம் இருந்தது. அந்த பயம் என்னன்னா என்ன அர்த்தம்? அந்த பயம் தான் பிசாசின் ஆவி. Whenever have your fear, you can't hear anything from God. You will not be able to receive any advice from God, because the spirit in you is not the spirit of God. Hallelujah. கவனிச்சுக்க அப்படிமானங்களே. அதனால்தான் இந்த தேவ பயம் வந்தோடனே, இந்த பயம் வந்தோடனே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமா மத்தம் பேசுறாரு. சரி, மூணாவது பயத்தை குறித்து தமிழ் வர்றேன். மூணாவது காரியத்தை பார்க்கிறோம். எப்பொழுது கர்த்தர் திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாரு. 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். இங்கே அவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமத்துல, ஆபிரகாம் நான் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் எப்படி நிறைவேறும்னா வாசிங்க. 99வது வயதான போது அவன் தரிசனம் என்ன அர்த்தம்? விஷனா தரிசனம். சில பேர் சொல்ற தரிசனம். ஐயா, ஆண்டவர் தரிசனம் ஆனார்னா நிக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால நாங்க பூஜை போடும்போது அந்த சாமி தரிசனமா நிக்கணும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பூஜை போடும்போது அந்த சாமி அப்படியே தரிசனமா சுயரூபமா நிற்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் அவங்க சாமி வரவே மாட்டேங்குது. ஏன்னா ஏன் தெரியுமாயா? அவன் தரிசனத்தை பார்க்க முடியாது. காரணம் என்ன? அவனுக்குள்ளாக இருக்கிற ஊழல். இந்த கர்த்தர் ஆபிரகாமிடத்துல என்ன சொல்றாரு? தரிசனமாகி என்ன சொல்றாரு? இப்ப நான் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர்னா எல் ஷடாய். எல் ஷடாய் is not only meaning powerful, நான் போதுமான கர்த்தர். I am an all sufficient God to you, Abraham. உனக்கு சகலத்துக்கும் போதுமான தேவனாய் நான் இருக்கிறேன். இப்போ இந்த ஆண்டவர் ஆல் ஷடாய் உன் வாழ்க்கையில வரலனா உன் வாழ்க்கை குறையாகவே வாழும். Hallelujah. When do you have insufficient? Why you have insufficient in your life? Because you have not met the God of El Shaddai. இப்போ ஏன்னா பூர்ணமாய் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக என்னங்கமா? நீ எனக்கு முன்பாக நட. என்னமா? ஆமென். எனக்கு முன்பதாக நீ எப்படி நடக்கணும்? இததான் என்னது சாலமோன் சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன், கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிற மனுஷன். இப்ப ஆபிரகாம் எங்க வந்தாரு? 99 வயதாச்சு. இப்பதான் கர்த்தர் சொல்றார். அப்படின்னா 24 வருஷமாய் அவன் நல்ல போராட்டத்தை போராடுறான். ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி. Let me ask you, church, do you please God or do you please yourself? நீ உன்னையே பிரியப்படுத்த முடியாத ஆசைப்படுகிறியா? இல்ல கர்த்தரை முதலாவது பிரியப்படுத்த முடியாத ஆசைப்படுகிறாயா? ஆமென். Because we have a tendency to please ourselves first. ஆமென். நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளை, நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பிரியப்படுத்த நம்ம ஆசைப்படுறோம். நல்ல பேர் வாங்கணுங்க. அல்லேலூயா. ஆமென். எனக்கு என்ன தெரியுமா ஆசை? ஒரு ஆசை மட்டும்தான். கர்த்தரை மட்டும் தான் பிரியப்படுத்தணும், மனுஷனை பிரியப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். என்ன பாஸ்டர் தண்ணி கொடுத்து வந்தீங்களா? எனக்கு தண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு பாருங்க. அல்லேலூயா. கவனிச்சுங்க. 99 வயசு வந்த பிறகு தான். அப்படின்னா 24 வருஷமா what was Abraham trying to do? Now for 24 years he was trying to live a life to please God.
ஹல்லேலூயா. 24 ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் இதை செய்வேன்னு சொல்லிட்டாரு. ஆனா செய்ய முடியாத காரணம் என்ன? எனக்கு முன்பதாக நீ பிரியமா நட. ஹலோ, he has given his promise but he cannot fulfill it. ஏன்? எனக்கு முன்பதாக நீ உண்மையா நடப்பா, ஆண்டவர் பிரியப்படுத்தும்படியாக செய்யப்பா. அப்போ ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறார் ஒரு மனுஷனுக்கு? அவருக்கு முன்பதாக உண்மையாய் நடக்கிற மனுஷனுக்கு, அவரை பிரியப்படுத்துகிற மனுஷனுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறார்? என்னமா? ஞானம். சில பேருக்கு பேரே ஞானம், ஞானமே இருக்காது இல்லமா? சில நேரத்தில் ஆச்சரியமா இருக்கும், அவர் பேர் வெள்ளசாமியா இருக்கும், ஆளை பார்த்தா பயங்கர பெரிய ஆச்சரியமா கான்ட்ராஸ்டா இருக்கும்ல. அவங்க பேர் குணலட்சுமியா இருக்கும், குணலட்சுமியா இருக்கும். ஆனா வாயில வர வார்த்தை சும்மா அப்பா குணமே இல்லாத லட்சுமியா போயிச்சாங்க. பெரியமானவர்களே, அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு நான் ஞானத்தை கொடுப்பேன். அப்ப ஞானம் எப்படி வரும்? இந்த ஞானத்தை கர்த்தர் எப்படி கொடுப்பாரு? அப்ப ஞானம் தேவையா நமக்கு? எஸ். காரணம் என்ன? இந்த ஞானம் இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். யோசிச்சுங்க. இப்போ ஒரு டாக்டர் பார்க்க போறீங்க. நான் போன வருஷம் தான் அவர் மெடிக்கல் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வர்றாரு. அவர் இடத்துல உங்க நோயை கொடுத்து அவரை ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா நீங்க? Do you trust a doctor, a medical doctor who just graduated last year and say, take care of me? என்னமா? அப்ப அது பிறகு நீங்க வந்து கினிபிக் ஆயிடுங்க. அவர் உங்களை விட்டு ஏதாவது ஆராய்ச்சி பார்ப்பார்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம தேடுறோம், யாருங்க நல்ல டாக்டர், டவுன்ல எந்த டாக்டர் நல்ல டாக்டர். எங்க வீட்டுல காப்பாற்ற செஞ்ச ஒரு ஐயா இருந்தார். அவரு இந்துக்கார் தான். அவர் வரும்போதெல்லாம் இயேசுவை பத்தி சாட்சி சொல்றேன். அவருக்கு வயிற்று பிரச்சனை உண்டாகி வேலையை பாதி வேலையை விட்டுட்டு அதை விட்டா பரவாயில்லையே, மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டாந்து என் வீட்டில் உட்காந்துட்டாரு. வந்து உட்காந்து சொன்னார், ஐயா எனக்கு வியாதியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் மெடிக்கல் பார்க்க போகணும். அல்லையா? ஊழியக்கான இடத்துல கடன் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க பாஸ்டர். அல்லையா? ஏன்னா வேதம் சொல்லுது ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? கடன் வாங்க மாட்டான், கடன் கொடுப்பான். Hallelujah. If you are alive or you are living a life where people come and borrow money from you, you are a blessed man. Amen. Not you go and ask for, you go borrow from people, but you give. Hallelujah. எப்படி கொடுப்பாங்க? இடது கை கொடுக்கிறது வலது கை காட்ட கூடாது. Hallelujah. சில பேர் நிறைய பேர் கொடுத்துருக்கேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆனா வந்து சேர்ந்து கிடையாது. எனக்கு அவங்க கொடுக்கலன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்டவரை நம்பி தான் கொடுக்குறேன். அவங்க திரும்ப கொடுக்கலன்னா அப்பா கிட்ட சொல்றேன், நீங்க தான், you are responsible to give me back. Amen. அவங்கள போய் நோண்டிட்டு இருக்க வேண்டாம். Don't go and harass them and say, give me back my money. Very simple. Father, I commit it to you. Bless my life. That's it. Amen. இந்த மனுஷன் காசு வாங்கிட்டு போனாரு மெடிக்கல் செய்யறதுக்கு. என்ன பண்ணாரு? இந்தியாவுக்கு போயிட்டு அது பிறகு அவர் நிலம் இருந்துச்சு தொலைக்கிட்டாங்க. அந்த நிலத்தை 2 லட்சம் வெள்ளிக்கு விட்டுட்டு இந்தியாவுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் வாங்கினார். காசெல்லாம் முடிச்சிட்டு பிறகு இப்போல ஒரு டாக்டர் சந்திச்சாராம். அந்த டாக்டர் வந்து ஒரு டாக்டரை ரிஃபர் பண்ணாராம். அந்த டாக்டர் பார்த்து அவர்கிட்ட, தம்பி இது பிரச்சனையே கிடையாது உனக்கு, இந்த மாத்திரை நீ சாப்பிட்டு கரெக்ட் ஆகிடும். என்ன நினைச்சாரு? 2 லட்சம் முடிஞ்சிருச்சு, இவர் ஒரு மாத்திரை கொடுத்து தீர்க்கிறாரு. ஆனா for sure அந்த டாக்டரோட ஒரே மாத்திரையோட ஹீல் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. யோசிங்க பெருமானே. அப்படின்னா ஞானம் எப்படி வருது? ஞானம் மனுஷனுக்குள்ளாக அது வருஷ காலங்கள் போக 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 அந்த ஞானத்தை நம்ம குவிக்கிறோம். Over the years we accumulate wisdom and that wisdom now makes the man rich. Hallelujah. சரிங்களா? இப்ப கர்த்தர் சொல்றாரு, அது நீ 25 வருஷத்துக்கு பிறகு அது பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இப்ப என்ன கொடுக்கிறேன் உனக்கு. What you will earn in 25 years, God says, I will give it to you now. Amen. அவர்னா ஞானம். ஆண்டவர் சொல்றார், முதலாவதாக அவர் ஞானத்தை கொடுப்பாராம். ஆமென். அப்ப ஞானம் எப்படி வருங்க? ஞானம் எப்படி வரும்? வேதம் நமக்கு சொல்லுது. நீதிமொழி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இந்த ஞானத்தை குறித்து சொல்றார். வாசிங்க.
அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆரம்பம் தான் கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போ என் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னா ஆண்டவருடைய பார்வையிலே நான் உண்மை உள்ளவனாய் வாழ்கிறேன் அர்த்தம். அல்லேலூயா. மனுஷன் செய்கிற காரியத்தை என்னால் செய்ய முடியாது. அவங்க செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. I can't do what they just want to do because I have the fear of God. அல்லேலூயா. இப்போ வேலைக்கு போறீங்க, சில நேரத்தில் வேலைக்கு லேட்டா வருவாங்க, ஏர்லியா சாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது நான் செய்ய முடியாது. வந்தோன்னா செய்யணும். அல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல பேன் கொண்டு போறது கிடையாது, ரப்பர் திருடுறது கிடையாது, வேலையில் இருக்கிற சாமான திருடி கொண்டு போக முடியாது. ஏன்னா அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு உண்டாகணும். அப்ப so we become people of clean what you call lifestyle. Amen. கவனிச்சுக்க பிரியமானவர்களே, அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க ரெண்டு பேரை உங்களுக்கு முன்பதாக வைக்க ஆசைப்படுறேன். இந்த ரெண்டு பேருக்குள்ளாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. ஆனா ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான பயம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். முதலாவதாக மனுஷனை உங்களுக்கு முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். யோபின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்துல இந்த முதல் மனுஷனை நாம் பார்க்கிறோம். The book of Job chapter 1 verse 1 என்ன சொல்றாரு? இருந்தால் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து. ஆமென். அப்போ தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை என்ன அர்த்தம்? பொல்லாப்புக்கு விட்டு விலகணும். You keep away from evil. ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா, அதை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லையா, அதை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியமும் நான் செய்ய மாட்டேன். அது நஷ்டம் வந்தாலும் சரி, அது மற்றவங்க என்னை பார்த்து மடையன்னு சொன்னாலும் சரி, மற்றவங்க என்னை பார்த்து சந்தர பொழைக்க தெரியாதவன் சொன்னாலும் சரி, பரவாயில்ல, ஆனா நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அப்போ ஊஸ் தேசத்திலேயே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் பூமியை பார்க்கும் போது அந்த ஊஸ் தேசத்துல ஒரு மனுஷனை மட்டும் அந்த கர்த்தர் பார்த்தாராம். அந்த மனுஷனுடைய தன்மை என்ன? அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனா இருந்தான். அவன் அவன் கர்த்தர்ல பொல்லாப்பு கிடையாது. அல்லேலூயா. யோசிக்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான். இவனுடைய பரிசுத்த தன்மையை நான் பார்க்கும்போது என்ன சொல்றாரு வேதத்துல? அதே அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லும் போது இந்த மனுஷனுடைய தன்மை குறித்து சொல்கிறார். யோபு 1:5 சொல்லும் போது என்னமா திரும்ப வாசிக்க. ஒருவேளை யோபுடைய பிரச்சனையே என்ன? ஒருவேளை. Maybe. Do you live in the maybe? Maybe it was like this. Maybe it was like that. Maybe it could be like this. Maybe it could be like that. Assumptions, presumptions. Do we live in that? யோபு கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தான். ஆனா அவனுக்குள்ளாக என்ன இருந்துச்சு? தமிழ்ல என்ன சொன்னாரு அந்த வார்த்தைய? ஒருவேளை. மேபி. ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னா, ஒருவேளை என் பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்களா, ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோ, ஒருவேளை அப்படி ஆயிருக்குமோ சொல்லி அவன் கற்பனை செஞ்சு பார்க்கிறான். பார்த்தீங்களா? நம்ம சில நேரத்தில் படுக்கையில படுத்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கோ, ஒருவேளை எப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ, maybe like that. Why did they say like that? Is it because of like this? Does it ring the bell somewhere? Amen. அப்படின்னா நீங்க யோகா போல அசம்ப்ஷன்ஸ்ல வாழ்றவங்க. அப்படின்னா மேபி ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை எப்படி, ஏன் இப்படி பேசுறாங்க என்ன பார்த்து, ஏன் என்ன பார்த்து இப்படி சொன்னாங்க, ஒருவேளை இப்படி நாளையா, ஒருவேளை அப்படியோ, ஒருவேளை அப்படியோ சொல்லி மண்டைய அரைச்ச மாவையே அரைச்சிட்டு இருப்பாங்க. ஏமா தூங்க முடியல, இல்லையா தூங்க முடியல, என்ன தூக்கம் வரல, ஏன் தூக்கம் வரல, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கய்யா, அதே செஞ்சுக்கிட்டே இருக்கையா, அதே செஞ்சுச்சுட்டீங்க, ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி பண்ணியிருப்பாங்களோ, ஒருவேளை அப்படி சொன்னாங்களோ, ஓ இத காரணத்தை வச்சு இப்படி சொன்னாங்களோ சொல்லிட்டு அப்படியே திருச்சி அரிச்சு அந்த மாவையே அரைச்சிருப்பாங்க. அதான் யோபுடைய பாவம். யோபுடைய பாவம் அவன்
பரிசுத்தவான். அவன் ஒவ்வொரு வேளையும் அவன் தகன பலியை கொடுக்கிறான். ஆனா அந்த தகன பலி கொடுத்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவருக்கு பயந்தபடினால அல்ல. Hallelujah. Why did he give all the sacrifice? He gave the sacrifice because of the maybe. Amen. Maybe. He's scared of the maybe. That means he did not live in faith. அவனுக்கு விசுவாசம் கிடையாது. அவனுக்கு சடங்காச்சாரம் உண்டு. நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம சபைகளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கோங்க, எல்லாம் சடங்காச்சாரமாக வருவாங்க அப்படி இப்போ மூலங்கால் போடுவாங்க, அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. பயங்கர சடங்காச்சாரம். Hallelujah. We are bound in traditions, but we live in the maybes. Amen. இது யோபுடைய பாவம். இந்த பாவம் அவனுக்குள்ளாக என்ன வந்துச்சு வாசிச்சு பாருங்க தொடர்ந்து. ஒருவேளை குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாரத்தை எடுத்து அவர்கள் எல்லாருடைய இரக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். ஆமென். அவன் என்ன சொல்றான்? என்ன எவ்வளவு பெரிய ஒரு பக்திமான் பாத்தீங்களா? அந்த மேபி அவங்க உள்ளத்துல எப்படி பண்ணிருப்பாங்களோ, அவங்க மேபி அவங்க சிந்தனை எப்படி பண்ணிருப்பாங்களோ அப்படின்னா நம்ம பார்வையில நான் சொல்றோம், ஐயோ யோபு அவ்வளவு பெரிய பரிசுத்தவாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா அவனுக்குள்ளாக விசுவாசம் கிடையாது. He lived in fear. அவனுக்குள்ளாக பயம் இருந்தது, விசுவாசம் அல்ல. ஆனா அந்த சூழ்நிலை உண்டாக்கப்பட்டபடினால வேதத்தில் நான் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அதே யோபின் புத்தகத்துல அங்க என்ன நடந்தா யோபு 3:25 என்னமா நீங்க எச்சரிக்கையா இருங்க, நீங்க தான் வாசிக்க, நான் என்று உங்களை பத்தி தான் சொல்றீங்க. அல்லேலூயா. என்னமா? ஆமா, நீங்க எல்லாம் அந்த வாசிக்கும் போது ஐயா நீங்க எப்படி சொல்றது அந்த வசனம் உங்களுக்கு சொல்லுங்களா? அப்படி ஐயா கூட பயம் இருக்கிறார். நான் பயந்த காரியம், அதான் வசனம் என்ன சொல்லுது? நான் பயந்த காரியம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பயம் உண்டா? Do we live in fear? இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, ஒரு சமயம் இப்படி ஆயிடுமோ, ஒரு சமயம் இப்படி ஆயிடுமோ. யோபு அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவன். ஆனா வேதம் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது. ஓ ஹல்லேலூயா. நீ பயப்படுறியாமா? ஐயா நீங்க பயப்படுறீங்களா? ஐயா உங்க பயமா இருந்தா வயசான காலத்துல உங்க பிள்ளைங்களை உங்களை பார்க்க மாட்டாங்கன்னு அது நடந்தே தீரும். ஹல்லேலூயா. ஐயா பயப்படுறியா? உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிடுவானே, ஆமா ஸ்தோத்திரம், அது நடந்தே தீரும். ஹல்லேலூயா. பயப்படுறீங்களா? ஐயோ அப்படிங்க வலிக்குது, இது கிட்னி வியாதியா, இது கேன்சர் வியாதியா, அந்த வயிற்றுல வந்துருங்களா, அல்லேலூயா, அது நடக்கும். What you fear will come to you. அல்லேலூயா. அவன் நீதிமான் தான், ஆண்டவருக்கு பயந்தவன் தான், அல்லேலூயா, பொல்லாப்புக்கு விலகினவன் தான். ஆனா கர்த்தர் அவனை பாதுகாப்புக்கு முடியல. Whenever you live in fear, God cannot protect your life. அல்லேலூயா. எப்ப பயம் இருந்துச்சோ அந்த காரியத்துல கர்த்தரோட கரம் அங்க இருக்காது, அங்க பிசாசானவன் உட்கார்ந்து இருக்கிறான் அர்த்தம். அல்லேலூயா. அப்படின்னா you have opened up the back door for the devil to come in anytime and go out. ஏயா வாக்கில நல்ல ஆவிக்குரிய வாக்கில நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு நீ வாசிக்கிற, நீ படிக்கிற, வசிக்கிற, ஆனா திடீர்னு படுத்து எழுந்திருச்ச பிறகு வந்துச்சு. Have you felt like that? When you get up in the morning, you feel so tired. When you get up in the morning, you feel, oh, what happened to me? I feel so tired. I have no mood today. I have no energy. ஏன் தெரியுமா? Your back door is not closed. அன்பு கிடையாதுமா, கதவு சாத்தல, விசாசம் வரதுக்கு நீங்க இடம் கொடுத்துருங்களா? அல்லேலூயா. அன்பு இருக்கிற இடத்துல வம்பு இருக்காது, வம்பு இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. யோசிங்க, அன்பு இருக்கிற இடத்துல வம்பு இருக்காது, ஆனா வம்பு இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது, அம்பு மட்டும் தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிங்களா? அன்பு இருக்கிற இடத்துல வம்பு இருக்காது, வம்பு இருக்கிற இடத்துல அப்ப என்னதான் இருக்கும்? அம்பு தான் இருக்கும். அப்படின்னு அம்புன்னா என்ன அர்த்தம்?
பிசாசானவன் எரிகிற அம்பு. அவன் என்னது வேத என்ன சொல்லி 91ஆம் சங்கத்துல அவன் தெரியாது உங்களுக்கு. The devil is actually still in the old school of thought. He used only bow and arrow. Amen. அவனால் பகல் வேளையில அம்ப பகலில் பறக்கும் அப்படின்னா இந்த விசுவாசத்துக்குள்ளாக வாழாதவர்கள், இந்த தேவ பயத்துக்குள்ளாக வாழாதவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு முழுமையாய் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. That's why you get attacked all the time. That's why you find என்ன அது நல்லா ஆண்டவர் நல்லா திடீர்னு கீழே விழுந்துடணுமே, திடீர்னு ஒரு சோகம் வந்துடுது. Have you felt suddenly you feel so sad and grief in your heart? நல்லதா இருந்துச்சியா, I read the Bible, I pray, நல்ல ஜாம் ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், ஆனா திடீர்னு ஒரு சோகமான என்ன பிடிச்சிருச்சியா? Why? Because there's a fear that is sitting in you. There's a door that you have not closed. Hallelujah. யோபோட பிரச்சனை என்ன? நான் பயந்தது. நீங்க ஜெபம் பண்ணது வந்துச்சா எனக்கு தெரியாது. Hallelujah. ஜெபிச்சது கர்த்தர் கொடுத்தான்னு தெரியாது, ஆனா பயந்தங்கன்னா நிச்சயமா நடக்கும். Hallelujah. அப்ப பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. Hallelujah. ஆனா பாட்டு மட்டும் நம்ம பாடுவோம், பயப்பட மாட்டேன் இயேசு. ஆமா, ஒரு கர்ப்பாம்பூச்சி பார்த்தோன்னா ஒரு பள்ளி வந்து போயிடுச்சுன்னா பல்லெல்லாம் வர்ற மாதிரி ஒரு சத்தம். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், பாட்டு மொத்தம் பாடிடும், பயப்பட மாட்டேன். அப்ப பாருங்க, யோபு அவ்வளவு பரிசுத்தமான இருந்தோம், ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகினாக இருந்தோம், அவனுக்குள்ளாக ஒரு பயம் இருந்துச்சு. There was a fear inside him. Hallelujah. அந்த fear இருந்தபடினால, தம்பி பயம் வருதா, ராத்திரி தூக்கி படுதா, திடுக்குன்னு தூக்கி போதா, நீ வருவருன்னு என்ன பார்க்க தெரியுது எனக்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். திடீர்னு தூக்கம், திடீர்னு எழுந்துச்சு ஒரு பயம் வருதா, your back door is open. Hallelujah. பிசாசான வந்து தொட்டுட்டு போறதுக்கு இடம் இருக்கு. ஏன்? பாவம் இருக்குது. Hallelujah. கவனிச்சுங்க, விசுவாசமா இல்லாத வாழ்க்கை பாவமான வாழ்க்கை. ஆமென். அப்படின்னா இந்த விசுவாசத்துல வாழ்கிறவனுக்கு பாவம் இருக்காது, ஆனா பாவத்துல வாழ்கிறவனுக்கு விசுவாசம் இருக்காது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப முதல் மனுஷன் என்ன பண்றோம், அவன் பரிசுத்தவான், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நிக்கிற மனுஷனுக்குள்ளாக ஒரு பயம் வந்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஞானம் இருந்திருக்குமா இல்லையா அவனுக்கு? ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படின்னா இந்த யோபு இடத்துல தேவனுடைய ஞானம் இல்ல, கர்த்தருடைய ஞானம் அவனுக்குள்ளாக வர முடியல. Because the Bible says he had fear, he had a form of godliness. அவனுக்குள்ளாக ஒரு சடங்காச்சாரமான ஒரு பக்தி இருந்தது, ஆனா உண்மையான விசுவாசம் கிடையாது. இவன் தான் ஆண்டவருக்கு பயந்த மனுஷனா வேதத்துல வாசிக்கிறோம். இரண்டாவது மனுஷன் என்ன பார்த்து போகிறோம், இந்த மனுஷனுக்குள்ளாக தேவ பயமும் இருந்தது, அவனுக்கு முன்மாதிரியா உதாரணமான ஒரு தேவ பயம் அவனுக்குள்ளாக இருந்தது. He had what he called faith in him, at the same time he had the fear of God, which became actually a sign or a path for us to learn from this man. இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இங்க இந்த மனுஷனுடைய தேவ பயத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடினா. ஆமென். பரலோகத்துல இருக்கிற தேவதூதன் இறங்கி வந்து சொல்றாரு இப்ப ஆபிரகாம் இடத்துல, ஆபிரகாமே அந்த பிள்ளை ஆண்டான் மேல் கையை வைக்காத. ஏன் தெரியுமா? இப்போ எனக்கு தெரியும். ஐயா, இதுக்கு முன்னால ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? அப்ப ஏன் இப்போ சொல்றாரு?
அந்த இப்போ என்ற வார்த்தை நமக்காக எழுதப்பட்டிருக்குது, ஆபிரகாமுக்கு அல்ல. That word now I know that you fear God is not written for Abraham, it's written for us. Yeah, how do you know you fear God? How would you know someone fears God? உங்களுக்கு எப்படியா தெரியும் அந்த மனுஷனுக்கு தேவ பயம் உண்டுன்னு? எந்த மனுஷனுக்கு தேவ பயம் உண்டோ அவனிடத்துல இருக்கிற எந்த காரியமும் கர்த்தர் எடுத்துக்கொண்டாலும் அவன் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். He is willing to put anything on the altar and say, Father, all things are yours, you can take it. Hello? There's nothing near and dear in your heart more than God in your life. Hallelujah. உன் உள்ளத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மேன்மையான ஒரு இடத்தை யாருக்கும் நீ கொடுக்க முடியாது. ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய ஆஸ்தியா இருந்தாலும் சரி, உன் சொத்தா இருந்தாலும் சரி, கர்த்தர் கூப்பிட்டாக்கா இது கொண்டாந்து கொடுப்பான்னு சொன்னா நீ கொடுத்துருவ. ஹல்லேலூயா. ஆமென். அந்த அனுபவம் எனக்குள்ளாக வந்துச்சு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்த எல்லாமே மாயையா இருக்குன்னு. அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, எல்லாம் எனக்கு கொடுப்பியாப்பான்னு கேட்டாரு. கொடுக்குறேன் ஆண்டவன் சொல்லிட்டு என் மெர்சிடிஸை வித்து நான் கர்த்தர் காசு கொடுத்தேன். என் ஆல்ஃபா ரோமியை வித்து நான் காசு காணிக்கிறேன். அப்போ நான் தசமபாகம் எவ்வளோ கொடுப்பேன் தெரியுமா? ஒரு மாதத்துக்கு என்னுடைய தசம பாகம் 50 விழுக்காடு. 50% of what I earn I give back to God. That was my life. நீ பாப்பங்க, ஐயோ அப்போ எதிர்காலம் எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்குனா இல்லையாம்மா? ஹல்லேலூயா. நான் நல்லா இருக்குனா இல்லையா? தேசங்களுக்கு நான் போயிட்டு வரேன். நான் வந்து குச்சிங்ல இருக்கு போறதுக்கு முன்னால எங்க கான்ஃபரன்ஸ்க்கு நான் கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு. ஐயா அங்க போறதுக்கு முன்னால வைஃப்ட்ட சொல்லிட்டேன், நீ செக்கை எழுதுவீமா, நான் காசு கிடையாது. I told my wife, you write the check. When I come back, I have to go and give to the conference president for the school, Bible school students support. ஆனா காசு இல்லை பாஸ்டர். போனேன், போயிட்டு ஊழியர் செஞ்சுட்டு 2வது நாள் வைஃப் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்து சொல்றாங்க, என்னய்யா நேற்றுக்கு காசு இல்லை, இன்னைக்கு காசு இருக்குது. தெரியும் நீங்க அலறியா சொல்ல மாட்டேங்க. அவன் ஐயா இந்த கர்த்தர் நீ என்னத்தை அவருக்குள்ளாக வச்சிருக்க, என்ன எல்லாம் நீங்க கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். Hallelujah. It's only when you begin to leave and trust him totally, he will give you all you need. சக்கரத்தையும் கொடுக்க சர்வ வல்லவர்களா இருக்கார். என்னோட சம்பளம் என்ன தெரியுமா? மாசம் 400 வெள்ளி தான். ஆனா என்னோட வருஷத்துல ஒரு தரம் என் வருஷத்துல ஏர் டிக்கெட் காஸ்ட் மொத்தம் yearly will cost me about 45,000 to 50,000 ringgit just to pay for my plane tickets. That is only on a reserve amount. சம்பளம் 400 வெள்ளி தான் சபையில. நம்ம சபை ஜனக்கு அவ்வளவு நல்லவங்க பாருங்க. ஊழியக்காரன் கொடுக்கணும்னு சொன்னா அவ்வளவு பிசிங்கி தானம் பண்ணுவாங்க. என்னத்துக்கு அவருக்கு அதான் வீடை கொடுத்துட்டுமே, கரண்ட் கொடுத்துட்டுமே, இதை கொடுத்துட்டுமே, இவ்வளவு கொடுத்த பத்தாதா? நீ வாழ்ந்து பாரு அந்த வாழ்க்கைய. அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்த்து போதுமான்னு சொல்லி கேடுவார். Hallelujah. That's what I told the Lord. I said I don't want, because I've never traveled less than a business class in my life. I've never stayed in less than a 5-star hotel before I became a Christian. So why should I reduce my lifestyle for the sake of this cross? Hallelujah. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாயா? இந்த கர்த்தரை நம்புற மனுஷன் ஆண்டியா போனது கிடையாது. Hallelujah. இதான் கர்த்தர் சொல்றார் ஆபிரகாமத்துல. ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமே இப்ப ஆபிரகாமுக்கு என்ன வயசுங்க? 113 வயசு. 13 வருஷமா அவனுடைய மகனாகி ஈசாக்க ஒரு தாத்தாவாக ஒரு அப்பாவா அழகா கொஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவன் he was enjoying his son as a father and a grandfather. He's 113 years old now. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ கொண்டாப்பா. What is in your heart? Is it the fear of God? Is that the love of God fully in your heart? நல்லா பாருங்க, நம்ம சபையில நல்லா பைபிள் வாசிச்சாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொன்ன மட்டும் பயங்கர பேக் டோர் போயிடும். பிசிங்கிதானம். எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு பண்ணணும்? அதனால நீங்க பாருங்க, எங்க நீங்க போனாலும் இந்த தமிழ் சபை
எப்பொழுதுமே ஆண்டி சபையா தான். என்னன்னு கேட்டாக்க எனி டைம் நாட் இனஃப், நாட் இனஃப், பத்தலையா. அப்போ நான் ஒரு தரம் இந்தியால ஆம்பூர் சொல்ற இடத்துல நான் பிரசங்கம் பண்ணேன். ஆம்பூர் தெரியுமா உங்களுக்கு? இந்தியால தான். ஆம்பூர் தெரியுமா? ஆம்பூர் இல்ல, ஆம்பூர். அதாவது நீங்க ஆம்பூர் நினைச்சு போறீங்க. ஆம்பூர்ல வந்து நிறைய முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. அந்த முஸ்லிம்ஸ்ல திணறி இருக்கும். நிறைய இந்த தூள் எல்லாம் வியாபாரம் பண்ற இடம், அந்த இடம். அங்க வந்து பாஸ்டர் வந்து என்ன அழைச்சிருந்தாரு. போய் மீட்டிங் நடத்தினேன். மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னே கேட்டேன், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் ஓகேயா, உங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு, உங்க ஆசீர்வாதமா எப்படி இருக்கு, கத்த எல்லா தேவைகளும் சந்திக்கிறாரா? அவர் சொல்றாரு, ஏயா நான் சொல்லணும் உங்களுக்கு. சொல்லுங்க பாஸ்டர். ஐயா, ஒவ்வொரு வாரமும் ஜனங்க கிராமத்துல இருந்து நடந்து வருவாங்க. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து தங்கிடுவாங்க சபையிலேயே. சபையில தங்கினாக்கா அவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல. அப்ப சாப்பாடு யார் கொடுப்பா? அல்லேலூயா. அப்ப காலை எஞ்சாக்க ஒரு டிஃபனாவது கொடுக்கணும்ல, ஒரு ட்ரிங்காவது கொடுக்கணும்ல. சரி, கூட்டம் முடியறது மணி 1 ஆயிடும். 1 மணிக்கு சாப்பாடுல தான் அனுப்பி விட முடியுமாங்க? அதனால சாப்பாடு கொடுக்கணும். அப்ப நான் சொன்னவங்கிட்ட ஒவ்வொரு வாரமும் ஐயா ஏறக்குறைய 20,000 ரூபாய் நான் கடன் வாங்க வேண்டியதா இருக்கேன் இவங்களை சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன சொன்ன, அது எப்படிங்க? அப்பதான் நான் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டேன், ஐயா அமெரிக்கால இருக்கிற இயேசுசாமி தான் இந்தியால இருக்கிறாரான்னு கேட்டேன். ஆமாங்க, இயேசுசாமி எல்லா இடத்துல ஒரே இயேசுசாமி தான். ஸ்தோத்திரம். அது என்னது, அமெரிக்கால இருக்கும்போது அவர் டாலர்ஸ் இயேசுசாமியா மாறாரா? அல்லேலூயா. அங்க பணக்காரனா இருக்காரா? ஆனா இந்தியாக்கு வரும்போது என்ன பணக்காரனா ஏழை ஆயிட்டாரா? ஏழை பணக்காரன் இஸ் இன் தி மென்டாலிட்டி தட் யூ ஆர் இன். ஆமென். நீ ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருந்தா சகல தேவைகளை சந்திப்பார். அதான் நான் சொன்ன ஆண்டவர்ல, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வந்தேன், என் பிள்ளைகளை யார் படிக்கப்பா, நான் எங்க தங்க போறேன், யாரு எனக்கு சாப்பாடு கொடுப்பா? அப்ப ஆண்டவர் கேட்டாரு, மகனே நான் உன்னை போஷிப்பேன் என்பதை விசுவாசியா? Do you trust that I will feed and take care of all your life? Hello, we are talking about a God who is alive. Hallelujah. சொல்ல மாட்டேங்க பாத்துங்களா? இல்ல பசியோட உட்கார்ந்திருக்காங்களா? ஐயா கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிச்சுக்க பிரியமானவர்களே, நாம் ஜீவிக்கிற கர்த்தர் ஜீவிக்கிறவர், நேசிக்கிற கர்த்தர் ஜீவிக்கிறவர், ஜீவனோடு கூட இருந்து சகலத்தையும் செய்து கொடுக்கிறவர். ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, இப்ப கொடுப்பியாப்பா? என்னத்தை கொடுக்குற? You give me your best. Your one and only begotten son. That's the best. That's part of your soul now. What do you give to God? Do you give the best to God? If you have not learned to give the best to God, you have not tested him yet. நீ உன்னோட வாழ்க்கையில உகந்ததாக கர்த்தருக்கு கொடுக்கலன்னா நீ உண்மையாவே ஆண்டவரை ருசித்து பார்க்கல. Hallelujah. உன்னை ருசிக்கல. Because it's only by your giving you can taste him. Not only expecting God to bless you all the time. ஆண்டவரே என்ன ஆசீர்வாதம் அல்ல. Hallelujah. I was in Batam just 2 weeks ago in the Methodist church. We had a meeting there, 4 days, a 3 days meeting. அங்க வந்து சபையில வந்து உட்கார்ந்திருக்காங்க, இடமே கிடையாது. கர்த்தரோட அபிஷேகம் இறங்குது. அது சொன்ன பாஸ்டர் சொன்னார், லீவ்ல இருக்கு, நான் மலேசியாக்கு வரேன்னு ஆசைப்படுறேன், வாங்கியா சொல்லிட்டேன். வாங்கிய சொன்னார், வந்தா நான் எங்க தங்குவேன், நான் தங்கி இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு I booked for him in Sunlight Perimi. அவர் அங்க போய் போனோன்னு அவரு, Pastor, how can I stay here? You deserve it because you are a man of God. சரிங்களா? நம்ம கிட்ட மட்டும்தான் விசுவாசம் இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் சுவாசம் இருக்கான்னு கூட தெரியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்னா அவருக்கு நிரூபிச்சு காண்பிப்பார். அல்லேலூயா. He wants to prove that he is with you. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, நான் உன்ன கூட இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் பார்க்கணும். எப்படிங்க? வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அவர் எப்படி சொல்கிறார்? Isaiah chapter 41 verse 20. நம்ம
உங்களை அடிச்சிச்சா? என்னங்க? உங்களை அடிச்சிச்சா கர்த்தரோட கரம்? அல்லேலூயா. கர்த்தரோட கரம் நிறைய காரியங்கள் செய்யும். ஓல்ல எழுதும், கர்த்தரோட கரம் உங்களை எச்சரிக்கும். ஆமென். அதான் வேதம் சொல்லுதுல. இப்போ கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் கண்டு உணர்ந்து சிந்தித்து. Amen. If they look at you, they say, why are you what you are? How come you are different from the rest of the people? Why you are different? The Bible says, because the people will see, know and understand it was this God of yours who has done that to you. Hallelujah. நம்ம பிஞ்சு போனதும் பிச்சு போனதும் அதையே தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்குங்க இது வாங்கணும், எதுக்குங்க இங்கே வாங்கணும், எதுக்குங்க நம்ம இப்படி இருக்கணும், என்னையா அதே பழைய பஞ்சாங்கத்திலே உட்காந்துட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ முன்னேறுப்பா, நீ முன்னேற வாழ்க்கைக்குள்ளாக போப்பா. மற்றவங்களோட பார்த்து இந்த தேவன் ஜீவிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நான் சொன்னேன், ஆண்டவரே அப்படின்னா என்ன நீங்க ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. நான் முதல் தரம் வெளியூருக்கு போகும்போது என் சப்பாத்து வந்து crocodile மாதிரி இருந்துச்சு. நாட் த பிரைட் crocodile, but பிரைட் crocodile. அல்லேலூயா. அங்க போனோன்னு ஒரு இடத்துல சொன்னாங்க, பாஸ்டர் how come your shoe like that? I say yes, I'm praying for God to give me one. அன்னைக்கு கூட்டம் முடிச்சுட்டு அந்த ஆள் கொண்டு போயிட்டு என்ன இட்டாலி ஷூவை போயிட்டு ஒரு இட்டாலியன் ஷூவை வாங்கி போட்டார். அல்லேலூயா. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு ஷூ வந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. பேலே ஷூ, பேலே தெரியுமா உங்களுக்கு? பேலி I've got 3 pairs of belly. Salvador Ferragamo I've got 3 pairs. Salvador Ferragamo தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமாயா? பரலோகத்துக்கு போனீங்கன்னா கர்த்தர் உங்க மூஞ்சிய பார்க்க போறாரு. சொல்லுங்க. பரலோகத்துல நீங்க நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களை எங்க பார்க்க போறாரு? மூஞ்சிய பார்க்க போறாரா, இருதயத்தை பார்க்க போறாரா? என்னமா? ஆமா, இருதயம் அசுத்தம் உள்ளவன் போக முடியாதா? அப்ப ஏன் இருதயத்தை பார்க்கணும்? இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். அப்ப இருதயம் பரிசுத்தம் ஆனதுனால தான் நீங்க பரலோகத்துக்கு போங்க. அப்ப பரலோகத்துக்கு போனாக்க கர்த்தர் உங்களை என்ன பார்க்க போறாரு? உங்க கால்களை பார்க்க போறாருங்க. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அவன் he looks at your feet, how much you have walked for me. அப்படின்னா நல்ல செருப்பு கர்த்தர் கொடுக்கணும் நமக்கு. ஆமாடா, நல்ல செருப்பு கர்த்தர் கொடுக்கிறார் நமக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் நான் சொல்றேன், ஆண்டவரே நான் ஒரு தரம் ஒரு ஐயா ஒரு பேலே ஷூ போட்டு வந்து நின்னான்னு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த சப்பாத்து. என்ன சப்பாத்தியா சொல்லிட்டு ஐயாவை கேட்டேன், ஐயா கோச்சுக்காதுங்க இது என்ன சப்பாத்து போட்டிருக்கேன்னு. அதான் சொன்னார், இந்த பேலி சப்பாத்தியான்னு. நான் ரூம்ல போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணும்போது என் தியானத்துல சொன்னேன், தியானத்துல மட்டும் தான் சொன்னேன், வாயை திறக்கவே இல்லை. ஆண்டவரே அந்த சப்பாத்தை போட்டு நான் நின்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பெரியமானவர்களே, அவ்வளவுதான் தியானம் பண்ணேன். 2 வாரத்துக்கு பிறகு ஒருத்தங்க கொண்டாந்து ஒரு கிஃப்ட கொண்டாந்து கொடுத்தாங்க என்கிட்ட. என்னன்னு கேட்டா, போய் ரூம்ல திறந்து பார்த்தா அதே பேலே ஷூ. ஹலோ, உன் உள்ளத்தின் ஆசைகளை நிறைவேற்றுகிறவர், உன் சிந்தனைக்குள்ளாக எண்ணங்கள் உருவாகிறதுக்கு முன்பதாக அறிந்தவர். அப்ப எப்பொழுது உனக்கு கொடுக்கிறாரு? இந்த தேவனுக்கு பயந்த வாழ்க்கைக்குள்ளாக நீ வரும்போது. அல்லேலூயா. ஆபிரகாம் எடுத்து சொல்றாரு, ஆபிரகாமே உன்னுடைய சுதனம் ஏக சுதனம் நீ பாராமல். ஆமென். You do not want to save your only begotten son, but you are willing it to give it to me. Now I know you fear God. அல்லேலூயா. ஒரு தரம் நான் ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தோடனே திடீர்னு எனக்கு ஒரு ஆசை, அவருக்கு ஒரு பாத்திக் செட் வாங்கி கொடுக்கணும்னு. நான் இந்தோனேஷியாவுக்கு போகும்போது ஒரு பாத்திக் கிடையாது. ஆனால் இப்போ வந்து எனக்கு I have 75 pairs of பாத்திக். அல்லேலூயா. அதெல்லாம் கொடுத்த பிறகு கூட தான் பாஸ்டர் கொடுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. சொல்லவே மாட்டேங்க, ஒரு மாதிரி ஒருன்னு பார்க்குறீங்க. Amen. 75 pairs. Hallelujah. One pair can cost you about 2,000-3,000 ringgit your money here. Pure silk. நான் வாங்கினதே கிடையாது. Hallelujah. அப்போ நான் சொன்னேன், போய் இந்த ஒரு ஊழியக்காரன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே போய் அறையில் எடுக்கிறேன். ஏதோ கொஞ்சம் ஒரு மிடில் ஸ்டாண்டர்ட் உள்ளதை கொடுக்குறதுக்கு கையை எடுக்கிற வைக்க அவன் என்ன சொல்றாரு, இவ்வளோ தான் என் ஊழியக்காரன் கொடுப்பியா? நீ நல்லதை வச்சுக்கிட்டு என் ஊழியக்காரனுக்கு இவ்வளவுதான் கொடுப்பியா?
அப்பதான் நான் ஐ டுக் த பெஸ்ட். நான் ஒன்றும் யூஸ் பண்ண கூட இல்லை. அதை கொண்டாந்து போறேன். என் மேட் பார்த்து வாய்ப் கிட்ட வந்து சொல்றாங்க, Bu, kenapa Bapak kasih yang itu? Itu mahal banget sih. Haleluya. ஏன் அதை கொடுக்குறீங்க? அது பயங்கர விலையானதாச்சே, ரெண்டாவது கொடுக்கலாமே, நான் போய் எடுத்துட்டு வரட்டா? நீ கொடுக்கும் போது ஆண்டவருக்கு பெஸ்டா கொடுக்குறியா, செகண்ட் கிரேட் கொடுக்குறியா? When you want to give it to God, do you want to give the best to God or do you want to give it a second class or third class? தேவ பயம் எங்க வருதுன்னா, ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது எனக்கு தெரியும் நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை. எப்பொழுதுயா? அவன் இடத்துல இருக்கிற திறனானது, the best of the best, ஒன்னே ஒண்ணுதையா. அதையும் கர்த்தர் கேட்டாரா? ரெண்டு மனுஷன் பார்க்கணும். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து, வேதம் சொல்லுது உஸ் தேசத்திலே கர்த்தர் அவனை பார்த்தாராம். ஆனா அந்த தேவ பயத்துக்குள்ளாக வாழ்கிற மனுஷனுக்குள்ளாக ஒரு பயம் இருந்ததா. ஹல்லேலூயா. அப்ப நிறைய பேரு தேவ பயத்துக்குள்ளாக வாழ்கிற மனுஷனுக்கு ஒரு பயம் கூட இருக்குது. A man who fears God but he also has fears. ஆமென். அப்போ அப்படிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையெல்லாம் திடீர்னு ஒரு அடி விழுவோம், திடீர்னு ஒரு மோசம் உண்டாகும், திடீர்னு ஒரு விபரீதம் உண்டாகும். காரணம் என்ன? பயம் வாசல் உணர்த்த சாட்டப்படல. அவன் ரெண்டாவது தேவ பயமுள்ள மனுஷன் யாருன்னா, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஜீவிக்கிறதே இந்த தேவ தயவுனால மட்டுமே ஜீவிக்கிறான் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அப்போ தேவனுக்கு ஞானம் எப்படி வருது, ஆண்டவருடைய ஞானம் எப்படி வருது? இந்த தேவ பயம். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அப்ப இந்த ஞானம் எப்படி புறப்பட்டு வருது? இயேசு சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களில. John chapter 8 verse 31, 32. புரிஞ்சுமா? Pastor, time's up, already over time. ஐயா, நீங்களும் பேசாம இருக்கீங்க, நானும் பேசிட்டு இருக்கேன், நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்களா? சரியா, இந்த வசனத்தை ராட்சி முடிச்சிருவோம். வாசிங்க. கேட்போமா? அப்புறம் அது பேருக்கு என்ன திட்டுவாங்களே, நீங்க கேட்புங்க. கேட்டு வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்களாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆமென். அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யார் தெரியுமா? விடுதலை பெற்றவன். ஹல்லேலூயா. He is not bound by anything and anyway any place. ஹல்லேலூயா. யாருக்கும் அடிமையும் கிடையாது, எதுக்கும் அவன் அடிமையும் கிடையாது. அவன் விடுதலை பெற்றவனாய் இருக்கிறான். அப்படி யாருங்க? இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு நிலைத்திருக்கிறவன். ஹல்லேலூயா. You abide in the word. வலது பக்கமும் இடது பக்கமும் பார்க்காதபடிக்கு துன்பத்திலும் பிரச்சனையிலும் கண்ணீரிலும் அவருடைய வார்த்தையிலே நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு வேறு உருவாகிறது. That is when the root will begin to come in you. Hallelujah. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவனுக்கு வேறு இருக்குது. Hallelujah. அப்ப அந்த வேறு என்ன வேறுங்க? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வேறு. Hallelujah. இல்ல என்ன கலங்குமா சொல்லுவாங்க? சக்கரவள்ளி கலங்கா? என்னது? மறுவள்ளி கலங்கு வேறா? Hallelujah. என்ன வேறுமா? எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது என்ன வேறுன்னு சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் வேற அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஜீவனா இருக்கிறார். ஆமென். வாசிங்க. எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் வம்பிலே என்ன அன்பிலே வம்பிலே வம்பிலே. நிறைய பேர் வம்புல தானே ஊறி இருக்கிறாங்க. எடுத்ததுக்கெல்லாம் வம்பு. பாருங்களா, பிசிசில வந்து உட்காருவாங்க, போட்டு அறான்னு இருக்கு, வம்பு எடுக்கிறதுக்காகவே வருவாங்க. ஏதோ ஒரு சின்ன காரியம் அதை மன்னிச்சுட்டு அதை போட்டு அறான்னு வம்பு எடுக்கிறதுக்காகவே வருவான். அப்ப அவன் நேரத்துல வம்பு இருக்குதா? இல்ல அன்பு இருக்குதா? வம்பு இருக்குதா? அப்ப எதுல வேறு ஒன்று இருக்காம? அன்புல. அப்ப ஒரு மனுஷன் அன்புல வேறு ஊறிக்கிட்டு போச்சுன்னா அர்த்தம்
எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிச்சு, பரவாயில்லையா, God forgive him, just forgive him, just leave him alone, leave him alone. அல்லேலூயா. ஒரு சபையில ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. கணக்கு பிள்ளை ஒரு $500,000 அடிச்சிட்டார். The money, $500,000 was missing. அல்லேலூயா. அந்த கணக்கு பிள்ளை வாங்கிட்டார், எடுத்துட்டு போயிட்டார். இப்போ சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கமிட்டி தானே, எல்லாம் அவன் கமிட்டிக்கு வரும்போது மம்டி எடுத்துட்டு போறான். அல்லேலூயா. வந்து விட்டு எப்படியாவது மூடிடணும்னு சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம். போதுக்கு சொன்னாரு, அது நம்ம அப்பாவோட காசு, நம்ம அப்பாவோட காசு அந்த மனுஷனுடைய அப்பாவுடைய காசாதான். Your money is your father's money, the church money is the father's money, is your father's money, it's also his father's money. Now his father permitted him to take the money, let him go. அல்லேலூயா. அதனால நிறைய திருடாங்க சபையில. அல்லேலூயா. ஏன்னா எந்த மனுஷன் காசு சபையில காசு திருடுறானோ உருப்பட மாட்டான். பயங்கர அடி விழுவோம் பையா, விளையாட்டல்ல. ஏன்னா இந்த சின்ன காரியத்துக்கே நீ உண்மை இல்லைன்னா ஆவியானவருடைய வரங்களை நீ எப்படி பெற்றுக்கொள்ள போற? அழியா இருக்கிற கர்த்தருடைய வரங்கள் எப்படி உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்? ஆமென். அழிந்து போகிற இவைகளுக்கே நம்ம இவ்வளவு வம்பு எடுத்தோம்னா அழியாத வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இன்னும் வேறு அன்பிலே வேறுன்றார். அப்ப அந்த மனுஷன் எப்போ இந்த வசனத்துல நிலைச்சிருக்கிறானோ அந்த வசனம் அவனுக்குள்ளாக என்ன ஆகுது? அந்த விதை உடைஞ்சு வேறு அவனுக்குள்ளாக உருவாகுது. அந்த வேறு உள்ள ஏற ஏறதான் அவனுடைய மரம் வளரும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பார்த்து பாருங்க, 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்காங்க, ஆனா கனி கொடுத்திருக்கிறாங்களா? மற்றவங்க அவங்க வாழ்க்கையில வந்து சுவைத்திருக்கிறாங்களா? மற்றவங்களுக்கு நீ ஒரு சாட்சியா வாழ்ந்திருக்கிறாயா? மற்றவங்க உங்க வாழ்க்கையை பார்த்து, ஐயோ இவங்க போல ஒரு கிறிஸ்தவங்க இருக்க முடியுமாயா, ஐயா எவ்வளவு நல்ல மனுஷையா, எவ்வளவு உதவி செய்யறாங்கயா, எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்கயா, எவ்வளவு அன்பு கொடுக்குறாங்கயா, கஷ்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் முகம் என்ன சொல்லுவாங்க, முகம் கோணாமலே நல்லா செய்யறாங்கயா. அன்பு இருந்தாதான் முகம் கோணாது. சில பேருக்கு ஸ்ட்ரோக் பண்ண முகம் கோணை போகும் பாத்தீங்களா? அல்லேலூயா. அன்பு இருந்தா முகம் கோணாது, முகம் தாட்சணை இல்லாம செஞ்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. இப்ப பாருங்க பெரியமானவர்களே, அப்படின்னா இந்த கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றா இந்த சூழ்நிலைக்குள்ளாக வேண்டும். அப்ப முதல் காரியம், கர்த்தர் அவருக்கு பெரியமானவர்களுக்கு என்னத்தை கொடுக்கிறார்? ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஞானத்துல 4 விதமான ஞானம் இருக்கு. There are 4 kinds of wisdom, not only one. The Bible talks to about 4 kinds of wisdom. One is the godly wisdom. And a மூணாவது wisdom, inner wisdom. வாசிங்க யாக்கோப் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். James chapter 3 verse 15. யாக்கோப் 3:15. யாக்கோப் பழைய ஏற்பாட்டில் இருக்குமா? என்னம்மா? இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமாகவும் ஜென்ம சுபாவத்துக்கு ஏற்ற ஞானமாகவும் பேய்த்தனத்துக்கு ஏற்ற ஞானமாக இருக்கும். That means there are 4 wisdom that can operate in a man's life. Hallelujah. முதல்ல என்ன சொல்றாரு? லௌகீக ஞானம், sensual wisdom. Hallelujah. இந்த லௌகீக ஞானம். Hallelujah. இரண்டாவது உலக ஞானம். மூன்றாவது பேய்த்தனத்துக்கு ஏற்ற ஞானம், பிசாசானவன் கொடுக்கிற ஞானம். ஐயா பிசாசானவன் ஞானம் கொடுக்க முடியுமா? Yes. He is much older than any one of us. He knows many things about our life. He has wisdom. He can tell you what to do. Hallelujah. அப்ப 3 விதமான ஞானம் இருக்கு. அப்ப எந்த ஞானத்தை யூஸ் பண்றீங்க? சபையில பாருங்க, ஆச்சரியமான காரியம் என்ன நடக்கும்னா, சபையில போதகர் உபாசித்து ஜெபம் பண்ணி பிளான் எல்லாம் கொண்டு வர்றாரு. இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் இப்படி வைக்கணும், இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொன்னா இவ்வளவு காசு வரும். எல்லா மீட்டிங் பார்ப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கையா இருக்குன்னு. ஆனால் அந்த காசு இடத்துல வரும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாம் நல்லதா இருக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது, வெரி காஸ்ட்லி. இது கர்த்தருடைய பணம், நம்ம என்ன செய்யணும்? என்னங்க? யோசித்து செலவு பண்ணணும், எச்சரிக்கையா செலவு பண்ணணும். இங்க சபையில இருக்கிற பணம், ஐயா உன்னுடைய வாலெட்ல இருக்கிற பணம் அது கத்தோட இல்லையா? பயங்கர திருடன்மா.
இவன் கையில வச்சிருக்கிற பணம் அது அவனுடைய பணமா, சபையில இருக்கிற பணம் மட்டும் தேவனுடைய பணமா? Is this not also belongs to God? அப்ப நீங்க செலவு செய்யும் போது ஆண்டவரை கேட்டு செலவு செய்யுங்க. கேளுங்க. ஏன் சபையில இருக்கிற காரியம் மட்டும் ஊழியத்துக்கு மாட்டோம், ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு மாட்டோம்? ஓ, we got to be careful. இது கர்த்தரோட பணம். Such great hypocrisy in the church. இதுக்கு பேர் தான் பிசாசின் ஞானம். இந்த பிசாசு ஞானம் என்ன செய்யும்? ஆண்டவருக்கு எது நம்ம செய்யறோமோ பிரேக் போடும். Oh, must be careful. This is God's money. We cannot do it this way because God is not pleased with. அது யார் ஞானம்? பிசாசானுடைய ஞானம். ஆமென். கர்த்தருடைய ஞானம் என்ன? கொடுங்கள். அவ்வளவுதாமா. எந்த அளவுல நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. So let me ask you today, do you really live with the fear of God? அப்ப தேவ ஞானம் மனுஷனுக்குள்ளாக இருக்கும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. அப்ப சபையுடைய கடமை என்ன? சபை, இங்க இருக்கிற சபை ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு சபையா இருக்க வேண்டும். அப்ப பிரியமான காரியங்கள் என்னென்ன செய்யணுமா நாம் செய்யலாம். Hallelujah. You can have what kitchen they call it, pastor? Soup kitchen. We don't have soup kitchen, we can have rasam kitchen. We are Indian people lah. Hallelujah. Or sodi kitchen. Hallelujah. ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவாங்க. எத்தனை பேர் சட்டுள்ள வரானுங்க, கர்த்தருக்கு பிரியமா செய்யறோமா நம்ம? ஐயா, நம்ம சபை இருக்கிறோமேங்க, நம்ம செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? Is God pleased with what we are doing where we are? அதுதான் தேவ ஞானம். ஆமென். அப்படின்னா ரெண்டு மனுஷனை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கேன். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தான். ஆமென். பரலோகமே சொன்னுச்சு கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவன். ஆனா அவனுக்குள்ளாக பயம் இருந்துச்சு. அப்படின்னா மெய்யான தேவ பயம் அவன் இடத்துல கிடையாது. ரெண்டாவது மனுஷனை பார்த்தோம், சகலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சொன்னாரு, எனக்கு திரும்பி கொடு பாப்பா. அவருக்கு மனம் தயங்காதபடிக்கு சகலத்தையும் கொடுத்தா பாத்தீங்களா? அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, பரலோகத்துல இருந்து தேவதூதன் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இப்பொழுது எனக்கு தெரியும் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்பது. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட ஞானம் யோபு இடத்துல காணாம இல்லைங்க. Hallelujah. The people are the same people of God, but there are difference in the level of the wisdom of God. Reason, the difference of the understanding and submission to God's word. Hallelujah. அனால சொல்றாரு, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அந்த வசனம், அந்த சத்தியம் உனக்கு என்னாகும்? The word, when you submit to God, the word of God will reveal you the truth. You shall know the truth. You will not understand the truth, but you will know the truth. Meaning, I know this is what God wants me to do. Hallelujah. No ifs and buts. உனக்குள்ளாக நிச்சயம் தெரியாயா இது கர்த்தர் செய்ய சொல்றாரு. ஆமென். இது இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லி யோபா மாதிரி இருக்க மாட்டேங்க. நீ சத்தியத்தை அறிவா, சத்தியம் உன்னை விடுவிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? You are delivered, you are liberated in what? ஏன்னா அந்த காசு பேங்க்ல இருக்கு, கர்த்தர் கொடுக்க சொல்றாரு. ஐயோ ஆண்டவரே, நான் கொடுத்துட்டா என் வயசான காலத்துல நான் என்ன பண்ண போறேன்? இல்ல, கர்த்தர் சொல்றாரு, கொடு, நீ கொடு. ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைப்பும் சொன்னான். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் தேவ ஞானம் நமக்குள்ளாக உருவாகும். Hallelujah. I have not gone to the second. What is the knowledge of God? Amen. Knowledge of God contributes to the wisdom of God, but wisdom comes first. Amen. ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பிரியமா நடக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறது ஞானமும் அப்புறம் அறிவும். ஜாய் தமிழ்ல என்ன சொல்றோம்? இன்பம். ஹல்லேலூயா. பாட்டுக்காரன் கேட்கிறான், இன்பம் எங்கே, இன்பம் எங்கே? தேடிட்டு போறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் இடத்துல இன்பம் இருக்கும். You will have joy. What is joy? What is joy? J-O-Y. So how do you say joy? How do you define this joy? J is for Jesus first, O for others second, Y is you last. That's joy. Amen. Jesus first, others second, and you are last.
That is the joy of God. அப்ப நீங்க வாழ்க்கை எப்படி வாழ்றீங்க? முதலாவதாக கர்த்தருக்கு இடம் கொடுக்குறீங்க. இரண்டாவது மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது. இரண்டாவது வாழ்றீங்க. மூணாவது உங்களை குறித்து நீங்க சிந்திக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க எப்போதும் உங்களை முன்னுக்கு வைக்கிறது இல்ல. When you make yourself last, the joy of the God will become your strength. ஆமென். அப்படி நான் கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். இப்போ கேள்வியானது, நான் ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாய் வாழ்கிறேனா, இல்லை என்ன பிரியப்படுத்தும்படியாய் நான் வாழ்றேனா, இல்லை மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாக நான் வாழ்றேனா, இல்லை ஸ்தாபனத்தை பிரியப்படுத்தும்படியாக நான் வாழ்றேனா? What do you live to for in this world? I have chosen one thing. If I live for Christ, and if I die, I only die for Him. Hallelujah. அதனால நான் போற இடங்கள்லாம் நீங்க வர மாட்டீங்க. ஏன்னா 2 தரம் பிளேன் கவர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. But I still say, Father, you are still with me. 3வது தரம் கப்பல் போகும்போது கப்பல் கவர்க்க போச்சு. ஹல்லேலூயா. 4வது தரம் போற இடத்துல சாப்பாடு கிடையாது. ஆமென். சாப்பாடு கிடையாதுங்க. ஆனா அதுலயும் கர்த்தர் செய்வார் சொல்லி விசுவாசத்தோடு போ. காரணம் என்ன? அவர் நமக்கு ஜீவனை உரிமையானவர். He is the one who owns your life. He is the one. அதான் நான் சொல்வேன், if God wants me to die, no man can stop. And if God doesn't want me to die, no man can take it away from me. Hallelujah. The last place I came from was the border of what you call illa pastor idu Shanana Gusmo come from where? Timor Leste. The last place I ministered was in the borders of Timor Leste, just 30 kilometers before Timor Leste. I was invited by the chief of the police there to come and bring the word of God. So அந்த கூட்டத்துல யார் வந்தாங்கன்னா எல்லா போலீஸ்காரனும் ஆர்மிகாரன் தான் இருக்காங்க. Trucks of police and army people just came for the service, and I spoke one day, the whole day seminar and the night revival meeting. 12 மணி நேரம் நின்ன அன்னைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஆனா என்ன தரம் ஆச்சரியமானவர்களே, இதுதான் முதல் தரமா army and the police came together to hear the word of God. Hallelujah. Amen. பிரியமானவர்களே, அப்படின்னா கர்த்தர் கேட்கிற கேள்வினா, நீ எனக்கு பிரியமா வாழ்வையா? இதே வார்த்தை தான் சொன்னாங்க. Do you want to please God or do you want to please the people you live with? இப்போ இந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். Thank you Lord Jesus. மெத்துதிக்கிறோம். நேரம் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, கூட போயிடுச்சு. அதனால ஜெபத்தை முடிச்ச பிறகு ஜெபிக்கணும்னு சொல்றவங்க இருந்துட்டு போங்க, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். Amen. So can I invite Pastor Jaswinder to close us in prayer, and then if anybody needs to be prayed later on, I will stay back. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஞானத்தை குறித்து எங்களோடு பேசினீர் ஐயா. தேவ பயத்தை குறித்து எங்களோடு பேசினீர். யோபியனுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து இந்த வித்தியாசமான தேவ பயத்தை நாங்கள் கண்டோம் ஐயா. எங்களுடைய தேவ பயமானது சோதிக்கப்படும் பொழுது, அதை பரீட்சை பார்க்கும் பொழுது கர்த்தாவே, உண்மையான தெய்வீக பயம் ஆண்டவரே எங்களுக்குள் காணப்பட நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகள், காரியங்கள் எல்லாம் அப்பா உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். நாங்கள் முக்கியமாய் விரும்புவது உம்மை பிரியப்படுத்தணும். விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாத காரியம் ஆண்டவரே. அந்த விசுவாசம் எங்களுக்குள் நிலைக்க, வளர, அதிகமான ஞானத்தில் வளர எங்களை பக்குவப்படுத்தும். விசேஷமாய் உடைய ஊழியக்காரருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வாழ்க்கைக்காக, சாட்சிக்காக, அழைப்புக்காக, ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் தொடர்ந்து மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பலத்த கரம் அவர் மேல் தங்கியிருப்பது மாத்திரமே அல்ல, அவர் மூலமாய் பெரிய காரியங்கள் இன்னும் அதிகமாய் அநேக இடங்களுக்கு கொண்டு நீர் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்கிறவரையே அப்பா உம்முடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஐக்கியத்திலும் வருகிற நாட்களிலே நடைபெறுகிற கூட்டங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு நடத்தி பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முன்முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.